காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ள. மேபி லைக் ஃபார் விமென்ஸ்க்கு எப்படின்னா, குக்கிங் வேலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி குழந்தைங்களை எப்படி அனுப்புறதுல இருந்து, அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் போற லேடிஸா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருக்கிற வேலைகளா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எப்பயோ நடந்த ஒரு பிரச்சனைய போட்டு மைண்டுக்குள்ள அத அப்படியே சுத்திக்கிட்டே படம் ஓடுற மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்குள்ள ஓடுற அந்த படம் தேவையான படம்னா பரவாயில்ல. நல்ல விஷயங்களாவும், நல்ல ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய விஷயத்த அசை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்க்கு அந்த மாதிரி ஆகாம தேவையே இல்லாத யாரோ ஒரு நாள் ஒரு நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி சொன்ன வார்த்தைகளோ, இல்ல நமக்கு நடக்காம போய் நமக்கு ஃபெயிலியரா குடுத்து மனசை கவலைப்படுத்த அந்த வேதனைகளும் வந்துட்டு போச்சு. அதுதான் ஆசை போட்டுட்டே இருக்கு. ஒரு ரோல் கேமரா மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்குன்னா, அப்சல்யூட்லி அது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே டிஸ்டர்ப்டு. ஃபார் பீஸ்ஃபுல் லைஃப லிவ் பண்றதுக்கு அது டிஸ்டர்ப்டா இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூவாவும் கிரியேட் ஆகும் அஃப்கோர்ஸ். அதனால நம்ம மைண்டுக்குள்ள ஒரு தாட் வருது அப்படின்னாவே அத வந்து நம்ம ஸ்டாப் போர்டு போட்டுறணும் ஒண்ணு. இல்லாட்டி அதை கண்டுக்காம அதுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் குடுக்காம நம்ம விட்டணும். சோ இந்த 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னாவே நம்மளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அந்த தாட் வரும்போதே வந்து நம்ம ஓகே இது தேவையான தாட்டா, இல்ல நம்மளுக்கு தேவையில்லாத தாட்டா, ஒருவேளை இது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம அத வந்து எடுத்துக்கலாம், உள்வாங்கிக்கலாம். இல்லப்பா இது வந்து தேவையே இல்லாத விஷயத்தினால எனக்கு இரிட்டேஷன், கோவம் தான் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அத அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல அத நீங்க மைண்ட் பண்ணாம அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம். லைக் எந்த ஒரு இமோஷனும் அதுக்கு குடுக்காம, உணர்ச்சி குடுக்காம நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம்.